அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இறை தூதருக்கு வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்தில் எந்த விதமான கோணலும் இல்லை, குளறுபடிகளும் இல்லை. நீ நிரூபிங்க, நீ நிரூபி, படிச்சுட்டு நீ நிரூபி. அல்லாஹ் கோணல் இல்ல, குளறுபடி இல்லைங்கிறான். இல்ல இருக்குன்னு நீ நிரூபிக்கிறான். அப்ப படிச்சுட்டு நிரூபி, படிக்காம நிரூபிக்காத. அவர் சொன்னார், இவர் சொன்னா கூட குரான் ஒரு பேஜ்ல 10 பேஜ், ஒரு பேஜ்ல 500 பேஜ், ஒரு பேஜ்ல 600 பேஜ், ஒட்டுமொத்த அந்த முழு குரானைய படிச்சுட்டு இது குளறுபடி இருக்குன்னு சொல்லு, இது பொருத்தம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. இந்த வார்த்தைக்கு எவிடன்ஸா இன்னும் ஆதாரபூர்வமா நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்துறான். இங்க எப்படி வலுப்படுத்துறான், அதே மாதிரி அங்க வலுப்படுத்துறான். 2வது அத்தியாயம் அல் சூராக்கு அடுத்தது அல் பக்ரா 2வது அத்தியாயத்துல 2வது வசனத்தை சொல்றான், தாலிக்கல் கித்தாபு, இந்த வேதத்தில், இந்த கித்தாபில், இந்த எழுதப்பட்ட கித்தாபில், கொடுக்கப்பட்ட கித்தாபில், இந்த மோமினுக்கு கொடுத்த இந்த குரானில் இந்த கித்தாபு லா ரைப ஃபீஹி, பொய் இல்ல, இதுல பொய் இல்லைங்கிறான். அங்க சொல்றான் எந்த கோணலும் இல்லைங்கிறான். இன்டென்ஷன் தெளிவா தனியா வெளிப்படுத்தி காட்டுறான். தைரியமா சொல்றான் இதை பொய்ப்படுத்துங்கிறான். நீ படிச்சு பாருங்கிறான். உனக்கு கண்ணு காதெல்லாம் கொடுத்தன ஏன் படிக்கலங்கிறான், ஏன் ஆராயலங்கிறான். அதே மாதிரி குருடனை போல செவுடனை போல வந்து விழுந்துடாத, ஆராய்ந்து நல்லா படிச்சு ஆய்வு பண்ணி சொல்லு. அப்படி ஆய்வு பண்ணி சரியில்லைன்னு சொல்லு, இல்ல சரின்னு சொல்லுங்கிறான். எவ்வளவு எந்த ஒரு புத்தகத்தை எவன் வேணாலும் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அப்ப இறைவன் அவனுடைய புத்தகத்துக்கு எவ்வளவு கேரண்டி சொல்ல மாதிரி, இதை படி, குருடனை செவுடனை போல படிக்காத, ஆய்வு பண்ணி படி. ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா சிந்திச்சு படிச்சு இது உண்டு, இது பொய், இது உண்மைன்னு சொல்லு.